Good morning. இன்னைக்கு வந்து நம்ம இந்த காம்பினேட்டோரியல் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் வந்து ரிமைனிங் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, an 8-man committee is to be formed from group of 10 Westmen and 15 Englishmen. ஒரு 8 men உள்ள ஒரு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. எதுலேருந்து அப்படின்னா மொத்தமாக 10 Westmen and 15 Englishmen. இந்த 25 பேர்லேருந்து 8 பேரை சூஸ் பண்ணணும். In how many ways can the group be chosen? எத்தனை வேஸில் வந்து இந்த குரூப்பை வந்து சூஸ் பண்ணலாம்? கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து த குரூப் மஸ்ட் கண்டெயின் 4 men ஆஃப் ஈச் நேஷ்னாலிட்டி. வெஸ்ட்மென்லேருந்து 4 பேரும் இங்கிலீஷ்மென்லேருந்து 4 பேர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவதுல வந்து தேர் வில் பி மோர் வெஸ்ட்மென் தேன் இங்கிலீஷ். வெஸ்ட்மென் தான் வந்து இங்கிலீஷ்மென்னை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2 வெஸ்ட்மென், குறைஞ்சது 2 வெஸ்ட்மென் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கண்டிஷன்ஸை வச்சுட்டு செக் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது அப்படின்னா வந்து 4 வெஸ்ட்மென் 4 இங்கிலீஷ்மேனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக வந்து 10 வெஸ்ட்மென் 15 இங்கிலீஷ்மென் இருக்காங்களா? ஸோ 4 வெஸ்ட்மென் 4 இங்கிலீஷ்மென் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் என்னது அப்படின்னா இதுதான். ஸோ இதுக்கு ஃபார்முலா தெரியும்ல, 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு தெரியும். இது வந்து 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 11 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மல்டிபிள் பண்ண ஆன்சர் வந்து 28, 66, 50 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வந்து கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து மோர் வெஸ்ட்மென் தேன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 8 பேரை வந்து சூஸ் பண்ணணும். வெஸ்ட்மென் தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் உண்டுன்னா, 8 பேருமே வெஸ்ட்மென்னாக இருக்கலாம், இங்கிலீஷே இல்லாமல் இருக்கலாம். அல்லது 7 பேர் வெஸ்ட்மென்னாக இருக்கலாம், ஒருத்தர் இங்கிலீஷாக இருக்கலாம். அல்லது 6 பேர் வெஸ்ட்மென்னு 2 பேர் இங்கிலீஷாக இருக்கலாம். அல்லது 5 பேர் வெஸ்ட்மென்னு 3 பேர் வந்து இங்கிலீஷ்மென்னாக இருக்கலாம். அப்போ வெஸ்ட்மேன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து கண்டிஷன்ஸாக வரும். ஏன்னா இதுக்கு அடுத்தது 4 வந்து அது ஈக்குவாலிட்டியை கொடுத்துரும். ஸோ அது வந்து வராது. அப்போ இதை வச்சுட்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் எழுதுவோமா? ஸோ ஃபஸ்ட்டு என்னதுன்னா, 10 வெஸ்ட்மென்லேருந்து 8 சூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ்லேருந்து யாருமே வந்து கிடையாது. என்ன ப்ளஸ் 10 பேர்லேருந்து 7 பேரும் 15 பேர்லேருந்து ஒருத்தரும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 10 பேர்லேருந்து 6 பேரும் 15 பேர்லேருந்து வந்து 2 பேரும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 10 பேர்லேருந்து வந்து 5 பேரும் 15 பேர்லேருந்து வந்து 3 பேரும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட சிம்பிளிஃபிகேஷன் எப்போ உங்களுக்கு தெரியும்ல, 10C8னா வந்து என்னது, 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 8 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்னு தெரியும். 15C0வோட வேல்யூ வந்து 1. ப்ளஸ் 10C7னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். 15C1னா வந்து அது வந்து 15. அதுக்கப்புறம் 10C6னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல்னு எழுதுவோம். 15C2னா 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 13 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வரும். 10C5னா 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல். 15C3னா 15 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 12 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். நீங்கள் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணி ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 13, 8, 555 அப்படிங்கிற இந்த ஆன்சர் வந்து கிடைக்கணும். மோர் வெஸ்ட்மென் தேன் இங்கிலீஷ்மென் அப்படின்னா. ஓகேவா? ஸோ மூணாவது என்னது அப்படின்னா வந்து வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதானே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தேர்டு சப்டிவிஷன் வந்து தேர் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 2 வெஸ்ட்மென், குறைஞ்சது 2 வெஸ்ட்மென்னாவது இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 8 men சூஸ் பண்ணுறதுக்கு வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்னா, ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாமல் சூஸ் பண்ணணுன்னா கண்டிஷன் ஆக்சுவலாக 25C8. குறைஞ்சது 2 வெஸ்ட்மென் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குறைஞ்சது 2 இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன கண்டிஷன் வரும்? வெஸ்ட்மென்னே கிடையாது, எல்லாமே இங்கிலீஷ்மென் தான்.
அல்லது ஒரே ஒரு வெஸ்ட்மேனு 7 இங்கிலீஷ்மென் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போது நமக்கு அட்லீஸ்ட் 2 வெஸ்ட்மென் தானே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை இப்போ இதனோட நம்பர் ஆஃப் வேஸ் எவ்வளோ வருதும் அப்படின்னா வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து 25C8 இதுலேருந்து நம்ம எதை சப்ட்ராக்ட் பண்ணால் போதும்னா 0 வெஸ்ட்மென் ப்ளஸ் 1 வெஸ்ட்மென் இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 2 வெஸ்ட்மெனுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். அப்போது 25 factorial divided by 8 factorial into 17 factorial 10C0 ஓட வேல்யூ 1 15 factorial 10C0 னா 1 15C8 னா 15 factorial divided by 8 factorial into 7 factorial plus 10C1 னா வந்து 10 இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ 10C1 னா 10 15C7 னா 15 factorial by 7 factorial into 8 factorial அப்படின்ட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதனோட ஃபைனல் ஆன்சர் என்னது வரும் அப்படின்னா 10 10 79 0 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும். ஓகேவா? இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம் என்னது அப்படின்னா let h of n, kங்கிறது வந்து denote number of ways in which k indistinguishable golf balls colored with n colors. k balls வந்து n கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணுற டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் வேஸை தான் வந்து நம்ம h of n, k அப்படின்ட்டு டினோட் பண்ணுறோம். ஸோ தட் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 பால் ஆஃப் ஈச் கலர். ஒவ்வொரு பால்லையும் வந்து ஒவ்வொரு கலராவது வந்து ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு பாலாவது இருக்கணும். h of n, kனா நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் கலரிங் k balls with n கலர்ஸு. ஸோ தட் அட்லீஸ்ட் 1 பாலாவது 1 கலரில் வந்து இருக்கணும். அப்படின்னா நம்ம என்னென்னலாம் ப்ரூவ் பண்ணணும்னா 5 சப்டிவிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஒன்றா ப்ரூவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா h of n, k வந்து ஈக்குவல் டு 0 when n greater than k. என்னன்னா என்னது? நம்பர் ஆஃப் கலர்ஸ். ஓகேவா? அப்போது நம்பர் ஆஃப் கலர்ஸ் exceeds நம்பர் ஆஃப் பால்ஸ். நம்பர் ஆஃப் பால்ஸை விட நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னவாகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும். என்ன கண்டிஷனு? அட்லீஸ்ட் 1 பால் ஆஃப் ஈச் கலர் அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும். அதனால நம்ம என்ன சொல்லிடலாம்னா h of n, k ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லிடலாம். அப்போ h of n, k ஈக்குவல் டு 0ன்னு எப்போ கிடைக்கும்னா n வந்து கிரேட்டர் தேன் கேவாக இருந்துச்சு அப்படின்னா. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஓகேவா? ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k அப்படின்னா h of n, k இருக்குல்ல, இது என்னது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் k இன் x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஹோல் டு த பவர் n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். x plus x square plus x cube plus etc whole to the power n. இதில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power k தான் h of n, k அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ x plus x square plus x cube plus etc whole to the power n இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x plus x square plus x cube plus etc into x plus x square plus x cube plus etc எக்ஸெட்ரா அப் டு எவ்வளோ ப்ராக்கெட்ஸ் எழுதிக்கலாம்னா n ப்ராக்கெட்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவரில் வந்து n இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம்? x பவர் k இஸ் அப்டைன்டு. x பவர் k எப்படி கிடைக்கும்னா சூஸிங் x பவர் t1 இன் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு ரிசல்ட்டில் வந்து இதை மாதிரி பார்த்தோம். எக்ஸ் பவர் t1ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்லேருந்து சூஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் t2ங்கிறத வந்து செகண்ட் ப்ராக்கெட்லேருந்து சூஸ் பண்ணணும். எக்ஸ் பவர் t3ங்கிறத வந்து தேர்டு ப்ராக்கெட்லேருந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதை மாதிரி நம்ம சூஸ் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா எக்ஸ் பவர் k வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? வேர் இந்த t1 ப்ளஸ் t2 ப்ளஸ் எக்ஸெட்ரா tn அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வந்து கேக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
x power kங்கிறது என்னது அப்படின்னா it is nothing but the number of solutions of t1 plus t2 plus etc tn. Number of solutions of t1 plus t2 plus etc tnங்கிறது தான் வந்து coefficient of x to the power k வரும். This is nothing but coefficient of x to the power k in x plus x square plus etc whole to the power n. Therefore உங்களுக்கு h of n, k அப்படிங்கிறது வந்து coefficient of x to the power k in x plus x square plus etc x to the power n அப்படின்ட்டு கிடைக்கும். இது வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். தேர்டு சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா h of n, k அப்படிங்கிறது வந்து coefficient of x to the power k minus n in 1 minus x whole to the power minus n. 1 minus x whole to the power minus n ல x power k minus n ஓட coefficient தான் h of n, k அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். இப்போ நமக்கு இப்போ ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணோம்? h of n, kங்கிறது என்னது அப்படின்னா coefficient of x to the power k in எதில் அப்படின்னா x plus x square plus etc whole to the power n. இதோட coefficient of x power k தான் h of n, k அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். So this is equal to coefficient of x to the power k in இதுலேருந்து இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து எக்ஸை வந்து பொதுவாக எடுத்துக்கலாம். எக்ஸை பொதுவாக எடுத்தால் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 1 வரும், ரெண்டாவது ப்ராக்கெட்டில் எக்ஸ் வரும், மூணாவது ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் வரும், எக்ஸெட்ரா அப்படின்ட்டு எழுதிக்க முடியுமா ஹோல் டு த பவர் என்னன்னு? அப்போ இந்த எக்ஸு பவர் என்னை வந்து நம்ம வெளியில் எடுத்துட முடியுமா? ஸோ அப்போ அது ரெண்டும் என்னவாகும் அப்படின்னா சேர்ந்து உங்களுக்கு அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் கே plus n in 1 plus x square plus etc whole to the power n ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 minus x whole to the power minus n அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா h of n, kங்கிறது வந்து coefficient of x to the power k plus n in 1 minus x whole to the power n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ n இப்போ மைனஸ் என்ன நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் என்ன ரீப்ளேஸ் பண்ணும்போது எக்ஸையும் மைனஸ் எக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் கே மைனஸ் n in 1 minus x whole to the power minus n அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த எண்ணை மைனஸ் என்னாக ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே உள்ள எண்ணும் மைனஸ் எண்ணாக வந்து நமக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து தேர்டு ரிசல்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ரிசல்ட் என்னது அப்படின்னா வந்து h of n, kவை வந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா f of n, k minus n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ h of n, kங்கிறது வந்து இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம சொல்லிடலாம். இது ஆக்சுவலாக நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் கே மைனஸ் என் இன் 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் டு த பவர் மைனஸ் என்னு நம்ம தேர்ட் சப்டிவிஷனில் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது யூஸிங் ரெக்கரன்ஸ் ரிலேஷனில் வந்து செகண்ட் மெத்தடு பார்த்தோம்ல, செகண்ட் மெத்தட் ஒன்று பார்த்தோம்ல, அதுபடி என்ன ஆன்சர் சொல்லிடலான்னா எஃப் ஆஃப் என், கே மைனஸ் என் அப்படின்ட்டு டேரெக்டாகவே வந்து சொல்லிடலாம். ஸோ வேணும்னா அந்த செகண்ட் மெத்தடை எடுத்து பாருங்கள். இதனோட வேல்யூ வந்து அங்கே எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். எக்ஸ் டு த எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் என், கே இஸ் நத்திங் பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் கே in 1 minus x whole to the power minus n அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே கேக்கு பதிலாக k மைனஸ் என்னு இங்கே இருக்கிறதுனால இங்கே கேக்கு பதிலாக k மைனஸ் n அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ செகண்ட் மெத்தடு யூஸ் பண்ணால் தேர்டு சப்டிவிஷன்லேருந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து வந்துடும். ஸோ லாஸ்ட்டு சப்டிவிஷன் என்னது அப்படின்னா h of n, k is equal to k minus 1 factorial divided by n minus 1 factorial into k minus n factorial அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும்.
இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஆஃப் என் கமா கே அப்படிங்கிறது வந்து எஃப் ஆஃப் என் கமா கே மைனஸ் என் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ எஃப் ஆஃப் என் கமா கேவை வந்து என்னதுன்னா என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன் சி கே அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு ஏற்கனவே முன்னாடியே நம்ம ஒரு நோட்டில் வந்து பார்த்தோம். ஃபிபனாச்சி ரிலேஷனுக்கு அடுத்து எஃப் ஆஃப் என் கமா கேனா என் ப்ளஸ் கே மைனஸ் ஒன் சி கே அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே மைனஸ் கே கேன்சல் ஆகிடுச்சுன்னா கே மைனஸ் ஒன் சி கே மைனஸ் என்னு எழுதிக்கலாம். ஸோ காம்பினேஷனோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் கே மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை கே மைனஸ் என் ஃபேக்டோரியல் இன்ட்டு கே மைனஸ் ஒன் மைனஸ் ஆஃப் கே மைனஸ் என் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த தியரத்தில் வந்து நம்ம 5 சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இங்கே ஹெச் ஆஃப் என் கமா கேனா நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கலரிங் கே பால்ஸ் வித் என் கலர்ஸ். இதுதான் வந்து ஹெச் ஆஃப் என் கமா கே அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ஹெச் ஆஃப் என் கமா கே ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணோம், என் கிரேட்டர் தேன் கேவாக இருந்தால். செகண்ட் சப்டிவிஷனில் வந்து ஹெச் ஆஃப் என் கமா கேங்கிறத வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டு த பவர் கே இன் x plus x square plus etc whole to the power n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணோம். தேர்டு சப்டிவிஷனில் வந்து h of n கமா கேங்கிறது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k minus n in 1 minus x whole to the power minus n ன்னு ப்ரூவ் பண்ணோம். நாலாவது சப்டிவிஷனில் h of n கமா கேங்கிறது வந்து f of n கமா k minus n ன்னு ப்ரூவ் பண்ணோம். அண்ட் லாஸ்ட் சப்டிவிஷனில் h of n கமா கேங்கிறது k minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு k minus n ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். சரி, ஸோ இதை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளம் என்னதுன்னா ஃபைண்ட் h of 5, 10 அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து h of n கமா கேக்கு ஃபார்முலா தெரியும்ல, k minus 1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை k minus n ஃபேக்டோரியல் இன்ட்டு n minus 1 ஃபேக்டோரியல்னு தெரியும்ல. இதில் k n-க்கு பதிலாக 5ம் கேக்கு பதிலாக 10ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 126 அப்படிங்கிறது வந்து ஆன்சராக கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் nc0 ப்ளஸ் n + 1c1 ப்ளஸ் n plus 2c2 plus etc n plus mcm is equal to n plus m plus 1cm அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். nc0 n plus 1c1 n plus 2c2 etc n plus cmங்கிறது வந்து n plus m plus 1cm அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, n plus m plus 1 cm. ரைட் சைடில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதை கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா இதில் ஒரு 1 ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், cmன்னு எழுதிக்கிறோம். அப்போ இது என்னதுன்னா n ப்ளஸ் இது வந்து 2 ப்ளஸ் m minus 1 cm அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா f of n கமா k அப்படின்னா n ப்ளஸ் k மைனஸ் 1 ck அப்படின்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு n ப்ளஸ் m ப்ளஸ் 1 cm என்னது கிடச்சிருக்கு அப்படின்னா n ப்ளஸ் 2 ப்ளஸ் m மைனஸ் 1 cm அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அதாவது உங்களுக்கு n இருக்க வேண்டிய இடத்துல n ப்ளஸ் 2 இருக்குது, k இருக்க வேண்டிய இடத்துல m இருக்குது, இந்த கேக்கு பதிலாகவும் m இருக்குது, -1 அப்படியே இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா f of n ப்ளஸ் 2, m அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தியரம் படித்தோம், என்னதுன்னா f of n, k அப்படின்னா அது f of n minus 1, k plus f of n, k minus 1 அப்படின்ட்டு ஒரு தியரம் படித்தோம். அந்த தியரத்தை வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இப்போது f of n plus 1 m அப்படியே இருக்கட்டும். அடுத்த டேர்முக்கு அகைன் அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் f of n minus 1 k plus f of n k minus 1 அப்படின்ட்டு அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே போவோம் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு. ஸோ ப்ரொசீட் பண்ணிகிட்டே போனோன்னா கடைசி ஸ்டெப்பில் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா f of n plus 1 m plus f of n plus 1 m minus 1 plus f of n plus 1 m minus 2 plus etc. f of n plus 1 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இது இருக்குல்ல, இதை எப்படி எழுதிக்கலான்னா n plus 1 plus m minus 1 cm அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் அதுக்கு அடுத்தது இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததை வந்து n plus m minus 1 cm minus 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா n plus 1 cnன்னு எழுதலாம். லாஸ்ட் ஒன் வந்து nc0 அப்படின்ட்டு எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து ப்ளஸ் 1 மைனஸ் 1 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ n ப்ளஸ் m cmன்னு இருக்குது. ஸோ இதையே ரிவர்ஸில் எழுதினா தான் ஃபைனல் ஆன்சர். ரிவர்ஸில் எழுதும் போது nc0 n ப்ளஸ் 1 cn எக்ஸெட்ரா n ப்ளஸ் m cm அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன ப்ரூவ் ஆகும் அப்படின்னா n ப்ளஸ் m ப்ளஸ் 1 cmன்னு எடுத்தோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு nc0 ப்ளஸ் n ப்ளஸ் 1 c1 ப்ளஸ் n ப்ளஸ் 2 c2 ப்ளஸ் எக்ஸெட்ரா n ப்ளஸ் m cm அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளமில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ லாஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தியரம் அப்படின்னா let A be the set with n elements. ஏங்கிறது வந்து ஒரு செட்டு, அதில் n elements இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் subsets of A with r elements. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ வித் ஆர் எலமெண்ட்ஸ் என்னென்னு ப்ரூவ் பண்ணணும்னா என்சிஆர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஆல்சோ ஷோ தட் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இருக்குல்ல, அது வந்து 2n அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி. ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வித் ஆர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் ways of choosing r element from n element. ஓகேவா? நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வித் r எலமெண்ட்ஸுங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் r எலமெண்ட்ஸ் ஃப்ரம் n எலமெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியுமா? 1 plus x the whole to the power nக்கு ஃபார்முலா வந்து nc0 plus nc1 into x plus nc2 into x square plus etc. ncn into x power nன்னு தெரியும். இதில் xக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா 2 to the power n, xக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா nc0 plus nc1 plus nc2 plus etc. ncn அப்படின்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஜென்ரலாக நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ வித் ஆர் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்சிஆர் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸுங்கிறது என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட் with 0 element plus number of subset with 1 element plus number of subset with 2 element plus etc. அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வித் 0 element is nothing but nc0
number of subsets with one element is nothing but NC1, number of subsets with two elements is nothing but NC2 plus etc. லாஸ்ட்டாக NCNன்னு கிடைக்கும். இதை தான் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம என்னென்னு எழுதணும்னா 2 power nன்னு எழுதணும். அப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து 2 to the power n அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதனை வந்து நம்ம ரெண்டாவது ப்ரூவ் பண்ணணும், அதுவும் வந்து ப்ரூவ் ஆயிரும். அப்போது ஏங்கிறது வந்து ஒரு செட்டு வித் n எலமெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸை வந்து NCR அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அதை மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸுங்கிறது வந்து 2 to the power n அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஸோ இந்த தியரத்தோடு நமக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ காம்பினேட்டோரியல் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரையில் இந்த வீடியோவோட நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் யூனிட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் வந்து தரவாக எல்லா வீடியோவையும் இன்னொரு தடவை ரீகால் பண்ணி பார்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியஸ்ட் பேப்பர் தான். ஓகேவா? தேங்க்யூ.